உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த ராசி பொது பலன்ல எப்படி நம்ம பலன்கள் எடுக்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு சூரிய பகவான் ஒரு ராசிக்குள்ள உள்ளே நுழையும் பொழுது எந்த ராசிக்குள்ள இருக்காரோ அந்த ராசியின் அடிப்படையில் மாத பலன்கள் மிக அதிகமாக கணிக்கப்படுகின்றன. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கோச்சார கிரகங்களும் அமைந்திருக்கும் இடத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பதை நம்ம மாத பலன்களாக பொது பலன்களாக கணிச்சிட்டு வரும். ஸோ இந்த பொது பலனானது உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சது ஒரு 20% ஒரு உறுதியாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கோம், மாத பலன்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே போல் கடந்த காலங்களில் நடந்த இப்போ ரீசெண்டாக நடந்த சனி பயிற்சி, அதே போல் குரு பயிற்சி, ராகு பயிற்சி, இந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ற செயல்பாடுகளை நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பதை பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய கற்பனை ஆற்றல்கள் மூலமாக பல விஷயங்களை ரொம்ப துல்லியமாக ஆராய்ந்து தன்னுடைய வாழ்க்கையை தவிர்த்து மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபாடு கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை பெற்ற பிறகு தன்னுடைய வெற்றியை தேடி அலைந்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்ன விதமான முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போறோம். அது என்ன, ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னமே, அதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். என்னன்னா, தனக்கென்று பாராமல் பிறருக்கு வெற்றியை கொடுத்த பிறகு, இது கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்கும். இந்த 2.5 வருஷமும் நீங்க உங்களுக்காக வாழ்ந்ததை விட உங்களுடன் இருப்பவர்களை முன்னேற்றி விட்டது, நீங்க உங்களுக்காக வாழ்ந்ததை விட உங்களுடன் இருப்பவர்களுடைய பிரச்சனையை சரி செய்தது தான் அதிகம். உங்களுக்கு 1000 பிரச்சனை, 1000 போராட்டம், உங்க குடும்பத்துல அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு கஷ்டங்கள், உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் மறந்துட்டு உங்க கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க நிறைய விஷயங்களை செஞ்சு உங்களை அர்ப்பணித்து இந்த 2.5 வருட வாழ்க்கையை நீங்கள் அதிகமாக தொலைத்திருக்கிறீர்கள். இதுதான் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய தாக்கம். உங்களுக்கு வர வேண்டிய லாபம் பிறருக்கு கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு வர வேண்டிய பதவியை விட்டு கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு என்ன சொல்லணும்னா மிகப்பெரிய சந்தோஷத்தை விட்டு கொடுத்துருப்பீங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு மிதுனராசிக்கார நீங்கள் உறுதியாக கிரகங்கள் ரீதியாக பாதிப்படைந்திருப்பீர்கள். அந்த கிரகங்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகளை சந்தித்து இப்போ எப்படா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் கிரக ரீதியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கிரகங்களுடைய செயல்பாடு. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இந்த பொது பலனில் இந்த மாதம் ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசியில் உங்களுடைய ராசியின் அதிபதியும் அமர்ந்திருக்கிறார், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதியும் அமர்ந்திருக்கிறார், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவானும் கிட்டத்தட்ட 17ஆம் தேதி வரை அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த 3 கிரகங்களுடைய இணைவு மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகிறது. மிகப்பெரிய வெற்றினா என்னென்ன விஷயங்களை வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய சொல்வாக்கு செயல்வாக்கு எல்லாமே சிறப்படையும். இவ்வளவு நாட்களாக உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லை, உங்களுடைய செயல்பாடுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பார்த்து வளர்த்து விட்ட ஒரு கடை உங்கள் முதுகுலேயே குத்துச்சு, உங்கள் நெஞ்சிலேயே பாஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். ஸோ அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் மனசளவில் கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனால் வெளிப்படையை காட்டியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம தானே வளர்த்து விட்டோம், நம்ம வளர்த்து விட்ட கடை தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம வளர்த்து விட்டு நம்மளே விட்டுது, சரி ரைட்டு விடு அப்படின்னு தான் போயிருப்பீங்க. வெளியே சொல்லியிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ ஆனால் இருந்தாலும் இந்த மாதம் உங்களை யாரெல்லாம் அதிகமாக திட்டுனாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஏணியாக பயன்படுத்திட்டு ஏறி போய்
உங்களை எட்டி பார்த்து கேவலமாகவோ அல்லது கொஞ்சம் மனசார கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு சிரிச்சாங்களோ அத்தனை பேருக்கும் உங்களுடைய முழு திறமையை நீங்கள் வெளிக்காட்டுவதற்கான அமைப்பு செயல்பாடு இந்த ஜூலை மாதத்தில் சூரிய பகவான் மூலமாகவும் அதே போல பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் மூலமாகவும் உங்களுடைய 7ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் மூலமாகவும் அப்படியே பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்படும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களில் உள்ள தடைகள் விலகி முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கின்றன. இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான், உங்களுடைய ராசிக்கு கரெக்டா 10ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இந்த மாதம் எண்டு வரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20ஆம் தேதிக்கு மேல என்ன பண்ணுவாருன்னா உங்க ராசிக்குள்ள வந்துடுவார். உங்களுடைய ராசி அதிபதியான புதன் இந்த மாதம் எண்டுல உங்களுடைய ராசிக்கு 2க்கு போயிடுவார். அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக பார்க்கும்பொழுது செவ்வாய் கேது இணைவு மட்டும்தான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கவில்லை. மற்ற கிரகங்களுடைய அமைப்பு அனைத்துமே உங்களுக்கு இந்த மாதத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. வரன்கள் தேடி அலைஞ்சு போராடி களைச்சு போய் கல்யாணம் முடியுமா முடியாதான்னு சொல்லி ஏக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் இறுதிக்குள் நீங்கள் கொஞ்சம் அதிகமான முயற்சிகள் எடுத்தால் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது. உங்களுக்கான வரனை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது. அடிப்படை அதாவது என்ன சொல்லணும்னா அடிப்படையும் சுத்தமா இல்லை, அடிப்படை வசதி கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய அடிப்படை தேவைகள் அனைத்து விதமான வசதிகளும் நீங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. காலம் நேரம் என்பது உங்களுக்கு பொன்னான விஷயங்கள். ஆனால் கிட்டத்தட்ட பல விஷயங்களை கால நேரத்தை விரயம் செய்து உங்களுக்கு பயனுள்ளாத விஷயங்களை நீங்க செஞ்சு மாட்டிருப்பீங்க. இந்த மாசம் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுடைய கால நேரம் எல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஈர்த்து கொள்வதற்கான வாய்ப்பாக அமையப் போகிறது. நம்மளுடைய மிதுன ராசி மாணவ செல்வங்கள் உறுதியாக படிப்பில் சிறந்த மாணவர் என்று பெயர் வாங்குவதற்கான அமைப்பு இந்த மாதம் ஜூலை மாதத்துல நீங்க என்ன போட்டி, இயல், இசை, நாட்டியம், பரதநாட்டியம், டான்ஸு, அதே போல ஒரு சிலம்பாட்டம், என்ன விளையாட்டு போட்டினாலும் சரி, என்ன ஒரு இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களாலும் சரி கலந்துக்கோங்க. கட்டாயமா வெற்றி உண்டு. உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பை கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல நம்மளுடைய மிதுன ராசி அரசியல்வாதிகளுக்கு பேரும் புகழும் செல்வாக்குகளும் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்க போய் நின்னா போதும், இந்த வட்டம் உங்களுக்கு போஸ்டிங் உண்டு. நான் அடிப்படை தொண்டனா இருக்கேன் அப்படின்னு இவ்வளவு நாளா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அடிப்படை தொண்டனாவே இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களாகிய நீங்கள் அரசியலில் ஈடுபட்டால் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் அதிகமான நேரத்தை ஒதுக்குங்கள். உங்களுக்கான அங்கீகாரத்தை உங்களுடைய தலைமை நிர்ணயம் பண்ணி உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சங்கடங்கள் விலக போகுது, கவலைகள் விலக போகுது, நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக கிடைக்கின்றன. தேவையற்ற செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷத்துக்காக கொஞ்சம் பணத்தை அதிகமாக செலவழிப்பீங்க. சந்தோஷத்துக்காக செலவழிக்கிறீங்கன்னா தப்பு கிடையாது. முடிஞ்ச அளவு இந்த மாதம் வருகின்ற வருமானத்தை கொஞ்சம் சேமிப்புக்கு எடுத்து வச்சுட்டு செலவழிச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குற நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிவிட்டு எதையுமே உங்களுடைய மேல் அதிகாரிக்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும். ஃபோன் மூலமாக யாரிடமும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடக்கூடாது. தேவையில்லாமல் கம்யூனிகேஷன் வீடியோ கால் அல்லது வாய்ஸ் எஸ்எம்எஸ் மூலமாக தேவையில்லாத அன்னெசரி வேர்ட்ஸோ அல்லது தேவையில்லாத வார்த்தைகளையோ நம்மளுடைய மிதுனராசி நேயர்கள், மிதுனராசி பெண்கள் உறுதியாக பயன்படுத்திடக்கூடாது. பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு எவிடன்ஸ் ஆகி ஒரு பாதிப்பை கொடுக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா உங்களுடைய
ஊர் எல்லையில் உள்ள காளியம்மன் கோவிலில் சென்று, காளியம்மன் கோயிலில் போய் நீங்கள் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை நீங்கள் செவ்வாய் பகவான் ஓரையில் அல்லது யமகண்ட நேரத்தில் காளியம்மன் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்து, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 4 செவ்வாயில் 3 செவ்வாயாச்சும் நீங்கள் கண்டிப்பாக கொண்டுருக்கணும். மனதார வழிபாடு செஞ்சு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்தீங்கன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவினால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் தடைகள் இல்லாத, சங்கடங்கள் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இந்த ஜூலை மாதத்தை நம்முடைய மிதுன ராசிக்காரங்கள் உறுதியாக என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.